தந்தனதந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும், மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க. நான் சும்மா மேலோட்டமாக சொல்லிடுறேன், சரிங்களா? அண்ட் இப்போ ஒரு கிட் வந்து என்கிட்ட கேட்டாங்க கொஷின், கேன்சரை ட்ரீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க, உண்மையா அப்படின்ட்டு. நோ, தட் இஸ் நாட். நம்ம கேன்சரை சீக்கிரம் கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம இப்போது அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தானே. ஸோ மெயின் திங் கேன்சரில் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் கண்டுபிடிச்சா 100% க்யூர் பண்ணலாம் கேன்சர்ஸ். இப்போ வந்து மாலத்திக்கே கிடையாது. ஐ திங்க் மாலத்தி இஸ் அ நேம். மாலத்திக்கே கிடையாது. ரொம்ப பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது, கேன்சர் குணப்படுத்தவே முடியாது, கேன்சர் வந்தால் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது கேன்சரை 100% க்யூர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருந்தாலுமே கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இயர் பை இயர் கேன்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அதுக்கு ரீசன் நம்ம ஹெல்த் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் எல்லாமே ஒரு ரீசன் தான். அது முன்னாடி எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உங்களுக்கு தானே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயின் மோட்டிவ் வந்து அர்லி டயக்னோசிஸ் தான், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் மெயின் மோட்டிவே. அண்ட் ஃபஸ்ட் லேடிஸ் ஃபஸ்ட். ஸோ ஸ்டார்ட் வித் லேடிஸ். ஸோ நான் ஃபீமேல்ஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஃபீமேல்ஸில் மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் அப்படின்னா கார்சினோமா பிரஸ்ட். இது எப்படி கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும் கேன்சர் வந்த பின்னாடி? ஸோ எல்லா ஃபீமேல்ஸும் மோர் தென் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சார் அக்ஷய் சார் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 40 இயர்ஸ் இருக்கிறவங்க எவ்ரிடே செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பொறுத்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட் திங். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் தி மெயின் திங் அண்ட் தி ஃபஸ்ட் திங். அண்ட் 45 வயசுக்கு அதிகமாக இருக்கிற பெண்மணிகள் மேமோகிராம் பண்ணிக்கிறது பெஸ்ட், இயர்லி ஒன்ஸ். இது மாதிரி பண்ணும்போது கேன்சர்ஸை சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். அண்ட் டயக்னோசிஸ் சீக்கிரம் பண்ணுறதால ட்ரீட்மெண்ட் 100% இருக்கும் நமக்கு, சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து கார்சினோமா சர்விக்ஸ் இன் ஃபீமேல்ஸ். ஸோ இதை எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய பேருக்கு வரும். இந்த கார்சினோமா பிரஸ்ட்டை விட கார்சினோமா சர்விக்ஸ் மோஸ்ட் காமன், சரிங்களா? ஸோ இந்த கார்சினோமா சர்விக்ஸ் எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பேப்ஸ்மியர் டெஸ்ட். மோர் தென் 35 இயர்ஸ் ரிப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே பேப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணணும். ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் a year பண்ணியே ஆகணும், சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா லாஸ்ட்டில் கொஷின்ஸ் கேளுங்க, சரிங்களா? அண்ட் மெயில்ஸ்க்கு வரும்போது அண்ட் ஈவன் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங்னு சொல்லுவோம். மென்சுரேஷன் ஸ்டாப் பண்ண பின்னாடி 45-50 வயசுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் புதுசாக ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லும்போது இது ஒரு கன்சர்ன் எடுத்தே ஆகணும். நம்ம இதை பற்றி டாக்டர் கன்சல்ட் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணணும். அண்ட் திஸ் அபவுட் ஃபீமேல்ஸ், மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் கேன்சர்ஸ் அண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் இன் ஃபீமேல்ஸ், சரிங்களா? அண்ட் கம் டு மேல்ஸ். மேல்ஸில் என்ன மோஸ்ட் காமன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் எல்லோரும் ஸ்மோக் பண்ணுறாங்க. மேல்ஸ்க்கே கிடையாது, ஃபீமேல்ஸ்க்கும் லங் கேன்சர் வருது. திஸ் இஸ் மோஸ்ட் காமன் திங். அண்ட் கார்சினோமா ப்ரோஸ்டேட். இந்த ப்ரோஸ்டேட் கேன்சரை எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கொஷின் வரலாம். இந்த ஏன் டவுட் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? நோ, யா. இந்த ப்ரோஸ்டேட்டிக் கேன்சரை எப்படி சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் ப்ரோஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் மோர் தென் 45 இயர்ஸ் இருக்கிற மெயில்ஸ் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ப்ரோஸ்டேட்டிக் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் PSA அப்படின்ற டெஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆஃப்டர் 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மேல்ஸ்க்கு. அண்ட் திஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் மேல்ஸ். அண்ட் இந்த GI கார்சினோமாஸ், அதாவது வயிறு இன்டெஸ்டைன்ஸ் கார்சினோமாஸ் எப்படி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சமாக சொல்கிறேன்.
அண்ட் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். சடனாக எது சாப்பிட்டாலும் இன்டைஜஷன் ஃபீலிங், கொஞ்சம் சாப்பிட்டாலும் ப்ளோட்டிங் ஆகுற மாதிரி இருக்குது, பசி ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு நல்லா இருந்தேன், இப்போ தான் கொஞ்ச நாளாக ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீடிச்சிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது இது ஒரு கன்சர்ன். நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணியே ஆகணும் டாக்டரை. நீங்கள் அப்படி போகும்போது அட்லீஸ்ட் கேமரா போட்டு உள்ள எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அப்பர் ஜே எண்டோஸ்கோபி, அது போட்டு பார்க்கும்போது நம்ம அர்லியாக டயக்னோஸ் பண்ணலாம் கேன்சர்ஸை. அங்கேருந்து நம்ம ஒரு பயோப்சி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி கேன்சராக இல்லை கன்ஃபார்ம் பண்ணி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணால் மெடிசின்ஸ் 100% க்யூர் பண்ணலாம். அதுவே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு பெருசாகிட்ட பின்னாடி நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அண்ட் முழுசாக ட்ரீட் பண்ண முடியாது. அண்ட் ஒன் ஆஃப் த கிட் ஆஸ்க்ட் மீ தட் லேட் ஸ்டேஜில் வந்தால் கேன்சரை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம்தான். அண்ட் அர்லி ஸ்டேஜில் வந்து 100% க்யூராக இருக்கும். அண்ட் நீங்கள் மோஷன் பாஸ் பண்ணுற இடத்துலேருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் இன் மேல்ஸ். அண்ட் டியூ டு மெனி ரீசன்ஸ் காசஸ் பற்றி எல்லாமே டாக்டர் அக்ஷய் சாரும் அண்ட் எல்லா கிட்ஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மோஷன் போகிற இடத்துலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கேயும் ஒரு கேமரா போட்டு பார்த்து கேன்சர் இருக்கா கட்டி இருக்கா அப்படின்ட்டு பார்த்து அங்கேருந்து ஒரு பிட்டை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். கேன்சர் பாசிட்டிவ் வந்துச்சா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அர்லியாக எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் கேன்சர்ஸ் அப்படின்ற பற்றி. ஸோ அர்லியாக டயக்னோசிஸ் பண்ணால் கேன்சரை 100% க்யூர் பண்ணலாம். லேட்டாக வந்தால் கஷ்டம்தான். அண்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்க பார்க்கலாம், 100% க்யூரை பார்த்துக்கலாம். அண்ட் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் இப்போ சொன்னேன் ஃபீமேல்ஸ்க்கு இந்த ஏஜ்க்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். மேக் இட் ரெகுலர் ஹேபிட் ஆஃப் டூயிங் டெஸ்ட், ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இதெல்லாம் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வரும். ஸோ ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸ்க்ரீனிங் பண்ணாலே போதும், நம்ம டயக்னோசிஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. டயக்னோசிஸ் பண்ணால் சீக்கிரம் க்யூர் பண்ணலாம், 100% ட்ரீட் பண்ணலாம். சரிங்களா? சும்மா How do we differentiate between the arthritis pain and the can you just give us a definition? இந்த போன் கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் இந்த போன் கேன்சர் ப்ரைமரியாக அஃபெக்ட் பண்ணாது போன்ஸை கேன்சர் மேக்ஸிமம். இது வந்து மெட்டாஸ்டாசிஸ் அதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி போன்ஸ்க்கு வரும் மேக்ஸிமம். டைரெக்ட் போன் கேன்சர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேராக தான் வரும். தட் இஸ் நாட் மோஸ்ட் காமன் கேன்சர். மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம் நாம். இப்போது இரைப்பையில் கேன்சர் இருக்குது, அது லங்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, போன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது செகண்டரியாக தான் நமக்கு மோஸ்ட் போன் கேன்சர்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் போன் பெயின் ஸ்டார்ட் ஆகும், நம்ம அதை டயக்னோசிஸ் சென்டருக்கு போயிட்டு டயக்னோஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் வி மிஸ். உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம். நம்ம வந்து ப்ரோஸ்டேட்டோமெகாலி இருக்குது. என்லார்ஜ் ப்ரோஸ்டேட் இஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரோஸ்டேட்டிக் கார்சினோமா. ஏஜ் ரிலேட்டட் ப்ரோஸ்டேட்டோமெகாலி வரும், அதுக்கு பிபிஹெச் நம்ம சர்ஜரி பண்ணிக்கலாம். பிபிஹெச் சர்ஜரி. அதுவே நம்ம கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இஃப் இட் இஸ் அர்லி நம்ம சர்ஜரி பண்ணி கீமோ ரேடியோ தெரப்பி கொடுத்து க்யூர் பண்ணிக்கலாம். பட் ஏஜ் ரிலேட்டட் ப்ரோஸ்டேட்டோமெகாலி இஸ் நாட் கேன்சர், தட் இஸ் benign one. That is not cancer. That is benign cancer, not malignant. Malnutrition. Not directly, but yes. ஸோ வந்து சில வகை நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புக்கு இல்லைனா அது வந்து அது டெஃபிஷியன்சி கொடுக்கும், அது வந்து கேன்சருக்கு லீடாகிறது. Not directly, as I said. Malnutrition alone will not cancers, will not lung cancer. இது வந்து chronic cough இருக்கும் மெயின். அது ரொம்ப வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். இதில் chronic cough is the main. லாஸ்ட் மந்த் தான் எனக்கு லாஸ்ட் மந்த் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. he complained of cough since 3 months. நம்ம cough since 3 months அப்படின்னா நம்ம இந்தியாவில் மோஸ்ட் காமன் டியூபர்குலோசிஸ்ன்னு நினைப்போம். பட் எல்லாம் எக்ஸாமின் பண்ணது பார்த்தல அவங்களுக்கு லிவரில் செகண்டரிஸ் இருந்துச்சு. நம்ம லங்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கல, சும்மா அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது வைரஸ் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது செகண்டரிஸ் இருந்துச்சு. செகண்டரிஸ் அப்படின்னா உண்மையான கேன்சர் வேறு எங்கேயோ இருக்குது, அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆன ஃபீச்சர்ஸ் தான் லிவரில் இருந்துச்சு.
ஸோ அது தேடும்போது தான் நம்ம ஒரு ப்ராங்கோஸ்கோபி பண்ணோம். ப்ராங்கோஸ்கோபி பண்ணதில் நல்ல ஸ்ப்ரெட்டான கேன்சர் இருந்துச்சு. ஸோ நம்ம லங் கேன்சருக்கு வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். அண்ட் காஃப் இஸ் த மெயின் சிம்டம், ஒன் ஆஃப் த மெயின் சிம்டம்ஸ் ஃபார் கார்சினோமல் லங். கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு கை கோர்க்கிற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நேரம், காலம், இடம், பொருள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்திருக்கீங்க. நம்ம ரீச் மீடியா மாதிரி தாய்வுள்ளம் அறக்கட்டளை, பசுந்தென்றல் அறக்கட்டளை, ஆரி ரசிகர் நற்பணி மன்றம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் டெஃபண்டம் அசோசியேஷன் ஹொசூர், அதுக்கப்புறம் வி ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவங்கெல்லாம் இல்லாமல் நேரம் காலம் தெரியாமல் வந்திருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருக்குமே மனமார நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியும் நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ எங்களோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, மேம் டாக்டர் சொல்லும்போது கேன்சர் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல குடிக்கிறவங்களுக்கும் புகைப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி, நான் அனுபவித்து கேட்குறேன். எனக்கு இல்லை, தெரிஞ்ச ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் கிடையாது, புகைப்பழக்கம் கிடையாது, வேறு எந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லை. இஸ் அ ஜெம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு கேன்சர் அவசரப்பட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. இது என்ன மாதிரி ரீசனுக்காக வருது? இது கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். மோஸ்ட் காமன் இன் ஆல்கஹாலிக் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் பிரகாரம் என்ன கேன்சர் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு? ஸோ தட் ஐ கேன் ஆன்சர் யூ பெட்டர். அவருக்கு ஸ்டொமக் கேன்சர் ஸ்டொமக் கேன்சர் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஸ்டொமக் கேன்சர் இஸ் ஃபுட் ஹேபிட்ஸ். அண்ட் ஜெனட்டிக்ஸால் கூட கேன்சர் வரலாம், ஜெனட்டிக் ரீசன்ஸால் கூட. அண்ட் ஸ்டொமக் கேன்சர் அப்படின்றது ஃபுட் ஹேபிட்ஸால் மோஸ்ட் காமனாக வரும். அண்ட் எப்படி சொல்கிறது, சார் சொன்ன மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலோ, ரொம்ப நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சாப்பிடும்போது மோஸ்ட் நம்ம ஃபுட்ஸில் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கணும், ரெட் மீட் குறைவாக சேர்த்துக்கணும். ரெட் மீட் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் மட்டுமே கேன்சர் வராது. தெர் ஆர் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் ஆல்சோ, பட் மோஸ்ட் காமன் ஹேபிட்ஸ் personal. So I think you asked something about prostatomegaly. Okay. Treatment options you are asking. So early detection is always a good treatment. So early detection is your urination. When you feel increase that, usually we pass around 3 to 4 times a day, night one time. When you urge for urination, there are only two causes. Yeah? Yeah, you have undergone TURP. You have undergone TURP. The thing, it may have been turned benign, but every year you have to get your PSA check, you have to get your ultrasound done. If it is a BPH, there are totally 3 lobes. 3 lobes. Prostate lobes are 3 lobes. One is 2 lateral, one in the medial lobe. When only the medial lobe enlarges, your urine symptom starts. That is when it obstructs your pathway. Your lateral lobes, if it enlarges, you will not know at all. So when your medial lobe enlarges, so when we do an operation, you see if it is 80 grams, 160 grams, all those things we do at 3 sittings, because I am an anesthesiologist. Regularly we operate, and in our hospital we have an in-house urologist, Dr. Ram Kumar. So regularly we operate. What we do is we take only the medial lobe. Lateral lobe enlargement we will not know most of the times. So maybe in your case only the medial lobe was taken and lateral lobes are left behind. So again, please get yourself checked regularly. And a common drawback in TURP is Stitcher urethra. Stitcher urethra passage, urine passage, it can become narrow. So regular dilatations are required. You have to get yourself dilated regularly. At least 6 months once, go get dilated. So symptoms will reduce. If symptoms are persisting, what happens is your bladder size will increase. Where will the urine go? It cannot go out because there is some blockade. And you cannot put more pressure also. So your bladder size will increase, that will cause more danger.
So get yourself checked regularly, yearly once. Operation is not the last resort. Yearly once, kindly get your PSA done and ultrasound done and visit your doctor. And one more, I think she told some food habits. Okay. Yeah, malnutrition. The malnutrition. It actually is not malnutrition, it's nutritional deficiency. First nutritional deficiency, then comes malnutrition. Malnutrition is something last, mainly in pediatrics. Age group malnutrition we say. A symptom of cancer is anasarca, weight loss, all this. Why it happens? Because continuous there is metabolism by your cells. So someone was telling the cancer cell wants more food than your normal cells. So cancer cells will be eating your regular thing. So before that there is something known as free radicals. How will they increase? When free radicals are very dangerous. You know, anion, cation. So when cation goes, when negativity comes, so ions are nothing but free radicals. If they are outside, like nascent oxygen, all these things are dangerous even in outside, right? When it's formed inside your body, what will happen? It will kill, right? So you should reduce your free radicals. How do you reduce? Kindly you don't eat junk foods, canned foods. Don't eat packed vegetables also. You see all cold storage vegetables, don't eat. Cut the day in the morning, cut your vegetables. Eat that time itself, not the previous night. You should not keep cutting your vegetables in the night, keep in the fridge, then eat in the morning. Already radicals have been formed. So next thing is your citrus content, that is vitamin C, minerals, magnesium, potassium, sodium, all these should be balanced. So don't eat aplam, pickles, reduce. Okay? Then you have to have more juice. Like what is the common citrus fruit you see everywhere? Lemon, orange. Lemon is common, right? Lemon, in all time you get lemon. Have 1 cup of lemon juice. Don't add more sugar. Add little salt. So that will change. That will kill the free radicals in you. All these small changes, but it should be practiced. Then one more question was asked by, I think, there is no cause. Cancer, he is not a smoker, he is not a drinker, he doesn't have this thing, that thing, it is genetic cause. No. Cancer starts from childhood. So from the day you are born, give breast milk for 6 months. Exclusive breast milk. Don't add powder milk. So all these, from the day we are born, everything should change. That's how we can prevent cancer. It's not only smoking or drinking or everything. From the day we are born, we have to change our habits. So நம்ம லாஸ்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் வேணும், அண்ட் சீக்கிரம் டயக்னோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், தேங்க்யூ. It was wonderful fight. It had so much information, and there were very simple strategies that they have actually taught us. We should follow this. And the only reason why we are here, not to do what we like, but listen to the doctors who have given us very valuable information which we could never have got otherwise. Thank you, doctors. Thank you so much. Now I request the assistant manager to speak a few words and his contribution to this topic of a promising support from Alexa. ஸோ குட் மார்னிங் ஒன்னடா. ஸோ கேன்சர் பற்றி டாக்டரும் சரி நம்ம குழந்தைங்களையும் சரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களாம் தியரியாக சொன்னாங்க. ஸோ கேன்சர் வந்து க்யூர் பண்ண முடியுமா முடியாதாங்க கொஷின்ஸ் டாக்டர்ஸோட ஆன்சர் இருந்தது. கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு மெயினாக 2 விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு வேணும். ஏன்னா கூடவே இருந்த அந்த விஷயத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். என்னுடைய அப்பாவுக்கு ரெக்டம் கேன்சர் வந்து 2016 வந்து ஃபைன் மார்னிங் வந்து எங்கள் அப்பா வந்து மோஷனில் பிளட் வந்தது. ஸோ 3 to 4 டேஸில் வந்து அது என்னன்னு உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரெக்டம் கேன்சர் 3rd ஸ்டேஜ்.
மெயினாக திங்கிங் என்னென்னா எங்களுக்கு இன்சூரன்ஸோட பர்பஸ் ஆல்ரெடி இன்பில்டாக இருந்ததுனால ஆல்மோஸ்ட் 17 lakhs ஸ்பெண்ட் பண்ணோம். இன்றைக்கி ஸ்டில் லைஃப். ஸோ எந்த இம்பேக்டும் கிடையாது. அவருக்கு கேன்சர் க்யூர் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ கேன்சர் க்யூர் பண்ணலாம், மென்டலாக ரெடியாக இருக்கணும். ஸோ மென்டலாக வந்து வர கொஷின்ஸு நிறைய பேர் கேட்பாங்க, கேன்சர் வந்துருச்சான்னு சொல்லி நிறையா கொஷின்ஸ்லாம் வரும். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கணும். மென்டலாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸும் அவர் ஹேண்டில் பண்ணிட்டாரு. ப்ளஸ் ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்டான இது ரோலே அதுதான் பண்ணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுனாவே கேன்சர் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தான் எல்ஐசி பாலிசிஸும் இருக்குது. ஸோ அந்த பாலிசியோட பேம்ப்ளெட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கேன்சர் கவர்னு ஒரு பிளான், ப்யூர்லி கேன்சருக்கு மட்டுமே அந்த பிளான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பர் டே 5 rupees, ஒரு நாளைக்கு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு கேன்சருக்கான கவரேஜ் வந்து 10 lakhs இருக்கும். ஸ்டில் உங்கள் டென்யூர் வரைக்கும் நீங்கள் ஒரு 30 வருஷம் டென்யூர், இப்போ ஒரு 40 வயசில் ஒருத்தர் பாலிசி உள்ளே என்ட்ரல் ஆகிறோம்னா அப் டு 70 years வரைக்கும் உங்களுக்கு அந்த கேன்சர் கவர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பர் டே வந்து 5 rupees ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இன்றைக்கி டீ காஃபி எல்லாமே 15 rupees சம்திங் வந்துருச்சு. பர் டே 5 rupeesல அந்த கேன்சருக்கான 10 lakhs கவரேஜ் உங்களுக்கு இருக்கும். அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ அது உங்கள் நியரஸ்ட் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, இந்த டவுன்ஷிப்பில் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்டையர் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you for supporting us on the basic needs of the financial support that is required for treatment of cancer. Now, we are all Can I ask you to take for 5 minutes? Oh, it's getting harder. now, there's something very important that we need to know. How to deal the cancer patients. How to deal when the cancer is already in the body. And then with children especially. 5 minutes. That is honor for you. We need to No need. put more focus on that view, which we are going to take. For which I would invite Mrs. Sanita Vijay, ex-principal, Cancer School, Mumbai, to narrate our journey with the children for 5 years continuously. This should be very, very interesting to us. Good afternoon. I think you're sleepy. Good afternoon. I'm an ex-principal, so I know it's more than a year you've gone to school. Good afternoon to all of you. Yeah, that's better. You had your breakfast and all energy, right? I know the audience is less, but you heard the eminent speakers, the doctors. There's so many so-called children doing a lot of research and coming and telling you about the types of cancer, the causes, the symptoms, the prevention, everything, right? I am not somebody who can speak so much about cancer and the diagnosis and all that, but I am from the academic side, all right? Now, first and foremost, a very big round of applause to HELP team for bringing about this cancer awareness. Really, really, really nice. It was very, very necessary. And when I was there, I was working for an organization called Can Kids. That is the NGO specially only for children with cancer. We deal only with them. So I had all the age groups of children coming to my school, and ours was the only school in the whole world and in India to have school for children with cancer. So I think we need a big round of applause for that. And before I go on to that, since it is all adult cancer you were speaking about, my mother is a cancer survivor. My mother had, like, everybody spoke about different types of cancer. Even when I was studying in school, I have always heard that if you smoke, you drink, you eat pan, you have gutka, you have cancer. But no, I was shocked when I went for my interview and when I was told
that children get cancer, it was totally shocking. And when I come to my mother, she had colon cancer. And you know, when you have cancer, it is a 5-year circle. Correct me if I am wrong. It's a 5-year circle. You cross the 5-year circle, you have more chance of going through and passing through it. So my mother is a cancer survivor. Initially they tell you to come every 6 months, every month, then 6 months, then 1 year for checkup, then 2 years. Now she doesn't have to go. They said only if she has any problem, she needs to go. She's staying with me, she goes for walks, she does everything on her own. So she's a cancer survivor. So cancer at any stage, if it is in the beginning or the second stage, it is curable, but you have to detect it. You cannot sit back and say, oh, it must be just a headache or it must be just a lump. No. For children also, there are various symptoms. Like leukemia is the most common form of cancer for children. There are also different types of cancer in that, blood cancers. But you know, the ticking point is always the pediatrician. As adults, we might say, okay, இன்னைக்கு தலைவலிக்கிறது சும்மா ஒரு அனாசினா ப்ரோசின் சாப்பிட்டா எல்லாமே சரியாய் போகுது. No. But for children, even if the child is having slight temperature, you will rush him to the hospital. You will take him to the pediatrician. But most of the pediatricians, they are not equipped to diagnose cancer. Because even that 6-letter word is absolute shock for anyone. I remember on Facebook when I told my friends, I had announced that I am joining Canshala, the only school for children with cancer. There were many who told me, why are you saying the word cancer? Don't say the word cancer. I said, what's wrong? It's like any other illness, because earlier cancer was, even now it's a big taboo. Like when I remember one of the children telling about, I think the first girl who spoke, she said about the mental trauma that person goes through once he or she gets. Another most important thing is the family accepts, but it takes a long time for the family to accept. Then your surroundings, your friends, your neighbors. I know because my children, that is my school students, there are parents who come crying and the children say, you know, the moment the child has cancer, the first thing the doctor says is no going to school. Because it's not because of anything else, because when your first induction starts, when your first chemotherapy starts, you have to get used to it in the body, right? So what the doctor says, don't go to school, don't eat anything outside, don't play. Just now you were hearing everything. Don't do this, don't do that, so many don't do's. If all these people come to my school, I'll tell them from far only go. Because they are my children. Children has all the rights. Children have 8 rights. You know that? All the children sitting here, you have 8 rights. The first and most important, can anybody tell me what is your first and most important right? What is it? Play. Play is, yes, it comes with that. Children, come on, what is your right? Right to education is, yes, that is one of the most important. Then there's another one where I just now told you that the moment you have cancer, the doctor tells you not to go out. Right to freedom, yes. Right to childhood, it's snatched away from you. Whatever the age may be, you're told not to go out, not to play, not to do this, not to do that. So what happens if you're in the 3rd standard, 2nd standard, 10th standard children are there who are told not to go? You're seeing your friends play. You cannot go, right? So you cannot go to play. So your childhood is lost. So what we say is, no, in our school when you come, I have kept everything in the school. There is basketball, there is cricket, we have all the music, because you don't need to actually play basketball, right? Like you don't have to dribble and then exhaust yourself.
So what you do, you can stand and dribble. You're not having anything, you're enjoying your childhood, right? You are told to play cricket there. You can stand and hit the ball. You can do the catching. You don't have to run. You're not exhausting. Because when you do chemotherapy, yes, your body has to take in a lot of things. But we allow you to do everything in the school. So childhood is important, right to education is important. There's no way. So what in all the countries abroad, the children are, there is the concept of school in the hospital. So in the hospital, if you're going for checking to any hospital, don't you have a waiting room? You sit like this for your turn. You're waiting for your turn. And then what happens? Then your number is called. So what we do is, we tell the parents to sit. There are teachers who go tell the children, like all the children sitting here, we'll go and tell them to come to the room. There's a children's room. And in the hospital, the children are taught different things. If we find out the children are from which age group, then particular games, all the board games, there are a lot of things to play for the children. They come to school, a regular school is happening there. Like what I do is, I contact the school, like suppose you come to my school over there during the treatment. The treatment initially is only for 6 months. In that 6 months, you come to me only for 2 months. You're not there for all the 6 months because your treatment is going on. So how do I cope up with your this? I cannot tell you to leave your school and come to me. So whatever you have left out, I contact your school, I contact your principal, I find out what you have missed. We try to guide you, we encourage you to learn, we help you. There are teachers, for one child, one teacher. The teachers sit, explain to you, we help you to cope up for your next term whenever you're going. I have helped the children, the principals, because when a principal talks to another principal, there is a humanitarian this and there is a seriousness, there's a RTE rule. There's no child to be exempted from education. So there is a seriousness when one principal talks to another principal. So I have waived out so many fees for the children. So many schools, because they come and say they don't have anything because they have already gone for treatment and their money is exhausted. From where do they get the money? And children come from Bihar, Orissa, all those places, and they think only the treatment can be done in Tata Memorial Hospital, and Tata is overflowing. There are people, if you go to Bombay, you will see people sitting outside, taking chemo, sitting outside. If it is raining, it is flooded, people are outside. So our social workers are guided and are told to go and pick up the children who are on the streets. There are different places to stay. And I'm telling all of you, at any given stage, you find out that some child is having cancer, you can call me at any time of the night because our NGO is there for serving. They don't have money, they want any treatment, we will be there. Alright, so any child, like I used to travel in the auto for I used to tell the auto fellow that if you're in your area, if you think that there is somebody from your native place who's coming unable for treatment, we will see the places around, but the child will get the treatment. So I'm telling all of you over sitting here that anyone coming with cancer for the children means below 15 we take. After 15 is adults. Okay, so below 15, she talked about malnutrition. Yes, it all falls in our group. There are children who are hyperactive. Even when they come to school, I get a lot of complaints. So one such case was there where we went and, the child was very naughty and not listening to anyone. We calmed him down. We took him, I went to the doctor and found out, and there is a 10 milligrams or something, there's a medicine which to be given, and he had to take only 5. But he was given 10, so naturally the hyperactiveness increased. So we have to be in constant touch with the the doctors to tell what is happening in the school, and the doctors love it when the children are attending school because their mind is diverted. And the amount of respect that I have got, even now I just walk into Tata Memorial Hospital, the oncologist, the top person over there in charge,
They will all stand up, and because they know that's not we are not doing the duty of the doctors. We are totally doing a different one, and they are all on my WhatsApp. Yesterday I told that I'm going to be speaking on cancer, and he said it's excellent what you're doing. And we stayed nearby, so we were going out, and I saw this board. So then I told my husband that this is my domain, cancer awareness, and where we all need to be standing and talking about it. So and you know, it is not necessarily like somebody asked that only the cancer can come, that person is total gem. He's not doing drinking, smoking, and how come he's got cancer? Let me tell you, friends, 1 day-year-old child, a 1 day-year-old child gets cancer. What do you talk about that? Where did the child go and smoke? Where did the child go and eat anything? What is the malnutrition? The child is just born. We go into the hospitals and we see this, it's unbearable. And where they cannot be taken, IV cannot be given here, so it's put on the leg. It's heart-wrenching. But what to do? And when we found out, when we do the analysis, we found out that our Can Kids, we do a lot of study on this, and there were many children coming from Bihar, and we said, why only Biharis are getting this? Then we found out that there were a lot of mines there. So mines, when they are doing the activation of the mines, and it is passed on in generation, where it has affected the body. They're in that Bhopal case. So if you go underlining for something, sometimes you ask, no, there is no, it's like diabetes. It is not for rich, it's not for poor. Anybody can get it. You, me, anybody can get it. So don't sit saying, oh, I will not get it. It's like COVID. Everybody says, I won't get it, I will go. Now half the people in the crowd is not having mask. We travel in the car, we see, now everybody has mask, nobody puts a helmet. What is the logic in that? There's no logic. You're going on the motorbike, rule is you have to wear a helmet to protect your head. You're protecting your mouth and your nose, but you're not protecting your head. So please, please, please see that you protect yourself and protect from COVID. That's a new illness where COVID has come, heart attack, cancer, everything has gone to a side. But yes, it is there. Okay, so you don't know from COVID, now what is the next that is going to come. So please keep your surrounding, your ears, everything alert. Whoever has, please don't sit back and say that it won't affect me. No. Especially ladies, the doctor said after 30, you must go for a pap smear every 6 months. You must get, because see, for a lady, it is all internal. We don't even know what's happening inside our body, right? We don't know what's happening. So for the children, if the child bleeds extra, one major important thing all the parents should remember, I wish there was more crowd. When you go to the pediatrician also, if you have got more than 10 days of fever, it's an alert. It's an alert. There is something wrong. The doctor might say it could be typhoid. They'll give you hundreds of things to do the checkup. But remember, because nobody wants to say it's cancer. Now we are taken up this, where we are doing a lot of rallies in many places, and we want the government to help. And you know, there are not many doctors, not many oncologists. So our team, we have eminent oncologists in our team who will have ASHA workers in all the municipal places, and where they will go and train how to detect cancer for the children, so that they can, the pediatrician also can be alerted, and then they can be treated. It's not that everybody has to go to Tata Memorial Hospital. So please, 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 all the children especially, childhood and children, your childhood cancer is curable. So whenever you have a rally next, please keep saying, childhood cancer is curable. And your 8 rights, remember your childhood, right to education is a must. And let me proudly say, before I close, that there were 2 children, okay? And one is in the 10th and one is in the 12th. The 10th standard child, they couldn't attend school, so we did
IGNOU type of program for them. In Pune you have, where you can do studies just, online. And they have cleared the 10th. And the 12th standard child, the entire year, the attendance was waived off, the fees was waived off, and the child has cleared the 12th. So everything is possible. So whoever has, if you find out, please do approach me. I'm just staying here in 177, 178 bungalow. So please, 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 you can approach. You can approach through Radha or Sir. Please approach, and then any help from our NGO for the children, yes, we are always there for you. Thank you very much.